ஹாய். ஆ நான் இப்போது அணு தட் இஸ் ஆட்டம் இருக்கு இல்லையா? இதை மனுஷனோட கம்பேர் பண்ண போகிறேன். சரி, ஒரு ஆட்டம்குள்ள என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புரோட்டான்ஸ் பாசிட்டிவ் சார்ஜஸ், எலக்ட்ரான்ஸ் நெகட்டிவ் சார்ஜஸ், நியூட்ரான்ஸ் நியூட்ரல், அதுக்கு சார்ஜ் கிடையாது, நியூட்ரலாக இருக்கும், எதையும் சார்ந்து இல்லாமல் இருக்கும் இல்லையா? பாசிட்டிவும் இல்லாமல் நெகட்டிவும் இல்லாமல். ஸோ இப்போ மனுஷனுக்கு பார்த்தீங்கன்னா அதே போல் ஒரு ஆட்டமில் பார்த்தீங்கன்னா புரோட்டான்ஸும் அதை பாசிட்டிவ் சார்ஜஸும் எலக்ட்ரான்ஸ் ஆகிய நெகட்டிவ் சார்ஜஸும் பார்த்தீங்கன்னா சம அளவில் தான் இருக்கும். அப்போ மனுஷன் படைக்கப்பட்ட போதே பார்த்தீங்கன்னா அவனுக்கு பார்த்தீங்கன்னா இந்த இந்த பாசிட்டிவ் சார்ஜஸுங்கிறது என்ன, நேர்மறையான குணங்கள், நெகட்டிவ் சார்ஜஸுங்கிறது என்ன, எதிர்மறையான குணங்கள், இது ரெண்டுமே சம அளவில் தான் இருக்கும். சரி, இப்போ ஒரு சில மனுஷங்களுக்கு இப்போ நியூக்ளியஸ்ன்னு பார்க்கும்போது ஒரு ஆட்டம்குள்ள அணுக்கருன்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ இங்கே மனுஷனுக்கு இங்கே நியூக்ளியஸுங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுதான் அந்த சோல், அந்த ஆன்மா. ஸோ ஒரு ஆன்மாங்கிறது எதால் செய்யப்பட்டிருக்கோம், நியூக்ளியஸ் எதால் செய்யப்பட்டிருக்கோம், புரோட்டான்ஸ் பாசிட்டிவ் சார்ஜஸும், நியூட்ரான்ஸுங்கிற அந்த நியூட்ரல் எந்த மின்னூட்டங்களும் இல்லாத, சார்ஜஸும் இல்லாத ஒரு பார்ட்டிக்கல் நியூட்ரான். அதே போல் ஆன்மாவும் பார்த்திங்கன்னா பாசிட்டிவ் சார்ஜஸும் நியூட்ரலான குணங்களும் இருக்குது. அப்போ இந்த ஆன்மா அப்படின்னு பார்க்கும்போது மனுஷனுக்கு உங்களுக்கு தெரியும், ஒரு நியூக்ளியஸ்குள்ளே நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸும் நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸும் கிட்டத்தட்ட சம அளவில் இருந்தாலோ இல்லை கொஞ்சம் நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் மட்டும் கொஞ்சம் அதிகமாக இருந்து புரோட்டான்ஸ் அதோட ஒரு 2-3 குறைவாக இருந்தாலும் சரி, அப்படிப்பட்ட ஒரு நியூக்ளியஸ் கொண்ட அந்த அணுவை, ஆட்டமை ஸ்டேபிள் எலிமெண்ட்டுன்னு சொல்லுவாங்க. அதே போல் ஒரு மனுஷனுக்கு இந்த பாசிட்டிவ் சார்ஜஸும் இந்த நியூட்ரல் குணமும் கொஞ்சம் சம அளவில் கிட்டத்தட்ட இருந்துச்சுன்னா ஒரு ஸ்டேபிளாக ஸ்ட்ராங்கான பர்சனாலிட்டி அப்படின்னு அர்த்தம். இன்கேஸ் உங்களுக்கு நியூட்ரான்ஸ் அதிகமாக இருந்தால் நியூக்ளியஸ்குள்ளே என்ன ஆகும்னா அந்த எலிமெண்ட் ஆனது அன்ஸ்டேபிளாக மாறிடும். யுரேனியம் மாதிரி ஒரு அசாடஸ் ரேடியேஷன், பயங்கரமான கதிர்வீச்சு கொண்டு உருவாக்குற அந்த எலிமெண்ட்டாக மாறிடும், யுரேனியம், தோரியம், புளூட்டோனியம் மாதிரி. அப்போ ஒரு மனுஷனுக்கு பாசிட்டிவ் குணங்களை விட நேர்மறையான குணங்களை விட அந்த நியூட்ரலான குணங்கள் இருக்கும்போது, அது யாருக்கும் நல்லவங்க சப்போர்ட் பண்ண மாட்டாங்க, கெட்டவங்க சப்போர்ட் பண்ண மாட்டான், அவன் பாட்டு அவன் உண்டு வேலை உண்டுன்னு இருப்பான். அப்போ ஒரு சுயநலமான குணம் தான் இருக்கும், ஒரு பாய்சனஸ் குணம் தான் இருக்கும். ஸோ இப்படிப்பட்டவங்க தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு நெகட்டிவாக மாதிரி பிறர் அழிக்கிற மாதிரி குணத்தை பெற்றிருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி தோணும். ஸோ இதில் பாசிட்டிவ் சார்ஜஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா அப்படின்னு பார்க்கும்போது அவனுக்கு நேர்மறையான குணங்கள் நிறைய இருக்குன்னு அர்த்தம். நெகட்டிவ் சார்ஜஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னும் போது எதிர்மறையான குணங்கள் அதிகமாக இருக்கும். ஒன்று பாசிட்டிவ் நெகட்டிவாக இருக்கலாம், நியூட்ரலாக மட்டும் இருந்துச்சு அப்படின்னா தென் தட் பர்டிகுலர் பர்சன் இஸ் அ டேஞ்சரஸ் பர்சன் அப்படின்ற மாதிரி. ஸோ இது ஒரு சின்ன ஒரு ரிசர்ச் ஒர்க் பண்ணியிருந்தேன். ஸோ இது ஒரு த ஆட்டம் இஸ் கம்பேர்ட் வித் த ஹியூமன், அவ்வளோதான். நன்றி.